வித்தியாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல. அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute drive. Luxury 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். காதலன் தனது காதலியை விட்டு கொடுத்து திருமணத்தில் வாழ்த்தி விட்டு செல்வதையெல்லாம் கூட பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மனைவியையே காதலனுக்கு திருமணம் செய்து வாழ்த்தி ஆசீர்வாதம் செய்த சம்பவம் ஆச்சரியத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரை சேர்ந்த ராதிகா என்ற இளம் பெண்ணை 2017ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் பப்ளு என்ற நபர். இருவருக்கும் 2 குழந்தைகளும் உள்ளனர். பப்ளு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக பக்கத்து மாநிலத்துக்கு கூலி வேலைக்காக சென்றுள்ளார். இதனால் மனைவி ராதிகா கணவர் பப்ளுவின் ஊரான சந்த் கபீர் நகரில் குழந்தைகளோடு வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அதே கிராமத்தை சேர்ந்த விகாஷ் என்பவருடன் ராதிகாவுக்கு நட்பு ஏற்பட்டுள்ளது. அந்த நட்பு கொஞ்சம் எல்லை மீற ஆரம்பித்துள்ளது. கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக அந்த உலகமகா காதலை அவர்கள் வளர்த்துள்ளார்கள். மனைவியின் காதல் விவகாரம் வெளியூரில் இருந்த கணவன் பப்ளுவுக்கும் தெரிய வந்துள்ளது. ஆனால் கணவர் பப்ளுவால் அதை நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது உண்மைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள மனைவியிடம் சொல்லாமல் கொள்ளாமல் ஊருக்கு வந்திருக்கிறார். காதுக்கு வந்த தகவல் உண்மைதான் என்பதை உறுதி செய்து கொண்டார். ஆனால் மனைவியிடம் அது குறித்து சண்டை போடவில்லை. அது பற்றி எதுவும் கேட்கவும் இல்லை. இது தொடர்பாக ஊர் பெரியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். தனது மனைவியை அவர் விரும்பக்கூடிய நபருக்கே திருமணம் செய்து வைக்க சம்மதிப்பதாக தெரிவித்துள்ளார். ஏண்டா பப்ளு, வெளியூருக்கு போனதுல உனக்கு மண்டகிண்ட குழம்பிடுச்சா என்ன? நாங்க அந்த பையலை கூப்பிட்டு எச்சரிக்கிறோம். நீ உன் பொண்டாட்டிக்கு புத்திமதி சொல்லி ஒழுங்க வாழ பாரு என அட்வைஸ் செய்திருக்கிறார்கள் ஊர் பெரியவர்கள். எனக்கு எதுவும் மண்ட குழம்புல, உங்களுக்கு தான் மண்ட குழம்பு இருக்கு என்ற ராதிகாவின் கணவர் பப்ளு தனது மனைவியை காதலனுக்கே திருமணம் செய்து வைக்க சம்மதித்ததற்கான காரணத்தை சொல்ல வியர்த்து விறுவிறுத்து போன ஊர் பெரியவர்கள், ஆமாப்பா, நீ சொல்றதையும் ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியதாத்தான் இருக்கு என்றபடி உடனே திருமண ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தார்கள். இதனைத் தொடர்ந்து, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், அதுல ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் பார்க்கணும் என்ற பாசமலர் சிவாஜி கணேசன் வசனம் போலவே தனது மனைவியை மணமேடையில் வாழ்த்தி ஆசீர்வதித்து விட்டு வந்திருக்கிறார் கணவர் பப்ளு. மேலும் 2 குழந்தைகளையும் தானே வளர்த்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் தனது மனைவி காதலித்த நபருக்கு மனைவியை திருமணம் செய்து வைத்த காரணம் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அதற்கான காரணத்தையும் அந்த தியாக கணவரை கூறியுள்ளார். சமீப காலங்களாக மனைவிகளால் கணவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். மீரட்டில் நடந்தது போன்ற சம்பவங்களை பார்த்த பிறகு எனது மனைவியை அவர் விரும்பக்கூடிய காதலனுக்கு திருமணம் செய்து வைப்பதுதான் சரியானது என முடிவு செய்துவிட்டேன். இதன் மூலம் இருவரும் அமைதியாக வாழ முடியும். அதோடு எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசம் அவுரியா நகரில் திருமணமாகி 2 வாரத்தில் 22 வயது பிரகதி என்ற இளம்பெண் தனது கணவனை தன் காதலனின் துணையோடு ஆள் வைத்து சுட்டு படுகொலை செய்தார். அதேபோல் மீரட்டில் வசித்து வந்த முஸ்கான் என்ற பெண் லண்டனில் இருந்து திரும்பி வந்த தனது கணவர் ராஜ்புத்திற்கு சாப்பாட்டில் தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்து காதலனின் துணையோடு கத்தியால் துண்டு துண்டாக வெட்டி ட்ரம்மில் போட்டு சிமெண்ட் கலவையால் பூசிய சம்பவம் நாட்டையே உலுக்கியது. மேலும் இப்படுகொலையை செய்துவிட்டு காதலன் சாஹிலுடன் சிம்லாவிற்கும் சென்றிருந்த போதுதான் கைதானார். இதையெல்லாம் பப்ளுவின் கண் முன்னால் வந்து போயிருக்கிறது. குடும்பம் முக்கியம்தான், அதைவிட உசுறு முக்கியம் என ராதிகாவின் கணவர் பப்ளு எடுத்த முடிவிற்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்த தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
வித்தியாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute drive. Luxury 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ்.